ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் பூஜைக்கு தேவையான நெய்வேத்தியத்துக்கு 2 வெத்தலை பாக்கு, 2 பழம் வாங்கியாச்சு. எப்பவும் போல் தாமரைப்பூவும் வாங்கியாச்சு. இவ்வளோ பூ தான் நாங்கள் வந்து பூஜைக்காக வாங்குவோம். இந்த பூ மொத்தம் பார்த்திங்கன்னா 100 கிட்ட வந்துடும். அந்த அரளிப்பூ பாக்கெட் வந்து 50 ரூபா. அது வந்து நம்ம சரமாக கட்டணும்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு 7 முழத்துக்கு வரும். வெளியிலலாம் வாங்கினோம்னாக்கா வெள்ளிக்கிழமை அதுவும் நம்ம ஒரு முழம் அரளிப்பூ வாங்கினோம்னாக்கா 30 ரூபா வரும். இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கிட்டோம்னாக்கா நம்மளே உட்காந்து கட்டினோம்னாக்கா நிறைய வரும். அப்போ வந்து நம்ம கோவிலுக்கு போகிறோம் இல்லையா, அப்போ எத்தனை போய் கொடுத்துக்கலாம். ஏன்னா கோவில்கிட்ட இருக்கிற கடைகளில் வாங்கினோன்னா நிறைய காசு ஆகும். இது வந்து வசதியாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. என்னோடய லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு தான் நாங்கள் ஒரு சில வேலைகளை செய்வோம். அதில் ஒன்று வந்து இந்த மாதிரி கடவுளுக்காக நம்மளே பூ கட்டி எடுத்துகிட்டு போனால் அதுவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி கொஞ்சம் நமக்கு மிச்சமும் ஆகும். அப்படி தான் நான் சொல்லுவேன். அதுக்காக வாங்காத இருக்க மாட்டோம். சில நேரங்களில் வாங்கி கொடுத்துட்டு தான் வருவோம். இப்போ வந்து இன்றைக்கி என்ன விஷயம் நம்ம வந்து இந்த பூஜையில் பார்க்கலான்னா, எப்பவும் போல் குத்து விளக்கு ஏற்றி பூஜை பண்ண போகிறோம். அப்புறம் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நேத்திக்கு வந்து சத்யநாராயண பூஜை நம்ம செஞ்சுருந்தோம். அந்த பூஜைக்காக வச்சது தான் இப்போ சத்யநாராயண படத்துக்கு பூ போட்டு வச்சுருக்கோம். பௌர்ணமி பூஜை செய்யும் போது எப்போவுமே நம்ம நைட்டில் தானே பூஜை செய்கிறோம். ஒரு நாள் முழுக்க ஒரு நாள் முழுக்க, அதாவது இன்றைக்கி நைட்டு நம்ம பூஜை பண்ணோம்னாக்கா 3ஆவது நாள் அந்த படத்தை எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அந்த பூஜை ரூமுக்கே ஒரு நிறைவாக இருக்கும். அதனால் நான் வந்து பூஜை செஞ்ச அடுத்த நாள் அந்த அர்ச்சனையும் சரி அந்த படத்தையும் கலைக்கவே மாட்டேன். அப்படியே தான் இருப்பார். 3 நாளைக்கு இருப்பார். அதாவது 3ஆவது நாள் நான் எடுத்துடுவேன். அது வரைக்கும் அந்த படம் அப்படியே தான் இருக்கும். அதான் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதனால் அந்த படத்தை வந்து நகர்த்தி வைக்கலை, அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த வாரம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து கடைசி வெள்ளிக்கிழமை, ஆனி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை. இனி அடுத்து வர வெள்ளிக்கிழமை வந்து ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை. நீங்கள் வந்து யாரெல்லாம் ஆடி மாதத்தில் அம்பாளுக்காக நிறைய பூஜைகள் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் மாவிளக்கு போட்டுருவேன். அதாவது ஆடி மாதத்தில் வர 4 வெள்ளிக்கிழமை இல்லை 5 வெள்ளிக்கிழமை இருக்கும். அந்த அத்தனை வெள்ளிக்கிழமையும் வாரந்தோறும் நம்ம ஒரு மாவிளக்கு ஏற்றி வச்சு நம்ம முடிஞ்சால் ஒரு நெய்வேத்தியம் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வெத்தலை பாக்கு பழம் வச்சு எப்பவும் பூஜை பண்ணுற மாதிரி பூஜை செய்யலாம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஆடி மாதம்னாவே நம்ம குலதெய்வத்துக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது குலதெய்வத்துக்கு வந்து நம்ம அந்த ஆடி மாதத்தில் ஒரு நாள் நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வருவோம். இப்போது நம்ம எப்படியும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, நம்ம ஆடி மாதம் போயிட்டு வந்துடுறோம். அப்போ நம்ம ஆடி மாதம் முழுக்க நம்ம வந்து கடவுளை நினைக்கணும் இல்லையா, குலதெய்வத்தை நினைக்கணும். ஆடி மாதம் அத்தனை நாளுமே உகந்தது தான். இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம வாரம் ஒரு மாவிளக்கு போட்டு பூஜை செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். மாவிளக்கு வந்து காலையில் போட்டுருங்க. ஈவினிங் போடலாம், வேலைக்கு போகிறவங்க ஈவினிங் போடுங்க. வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக காலையிலேயே வந்து மாவிளக்கு போட்டு சாமி கும்பிட்ருங்க. அது வந்து ரொம்ப விசேஷம். நான் அப்படி தான் பண்ணுவேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பார்க்கலாம் மாவிளக்கு போடுறத. ஒவ்வொரு மெத்தடில் மாவிளக்கு செய்வாங்க. பட் நான் கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக தான் செஞ்சுப்பேன். ஏன்னா எனக்கு என்ன முடியுமோ அதை தான் பூஜையில் வந்து நான் பயன்படுத்துவேன். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் செய்யலான் இருக்கேன். நீங்களும் வந்து இப்போ அடுத்து வர வாரங்களில் வர ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதாவது நம்மளோட வேண்டுதல் வந்து அம்பாள் கிட்ட சொல்லும்போது அம்பாள் வந்து கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாங்க. அது ஒரு சிலர்லாம் ரொம்ப தீவிரமாக அம்பாள் பக்தியாகவே இருப்பாங்க. அவங்களுக்கெலாம் வந்து அம்பாளோட பார்வை வந்து நேராகவே கிடைக்கும். அதாவது ஆடி மாதத்தில் அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா வெள்ளிக்கிழமையும் பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பூஜைக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் வந்து மஞ்சள் கலர் சாமாந்தி
இதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் வந்து பூக்கெல்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக சாமந்தி பூ ரவுண்டாக இருக்கும். இந்த சின்ன சின்ன படங்களுக்கெலாம் வச்சுருப்போம். இன்றைக்கி வந்து ரோஸ் வச்சுருக்கோம். இதுவும் ஒரு அழகாக தான் இருக்குது. ஆனால் சாமந்தி பூ வைக்கும்போது படங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாகவே தெரியும். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமைன்னு சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ நான் இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் பேசிகிட்ருக்கேன். ஈவினிங் ஒரு 7 மணி போல் பேசிகிட்ருக்கேன். இது வந்து சனிக்கிழமை அன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ வந்து படங்களுக்கு பூவெல்லாம் வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம குத்து விளக்கு ஏற்றி வச்சு பூஜைக்கு ரெடி பண்ணிடலாம். நானும் நிறைய வீடியோஸில் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கன்னு. யாராவது என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு லைக்லாம் போடுறாங்க, ஆனால் கமெண்ட் பண்ண மாட்றாங்க. கண்டிப்பாக யாராச்சும் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் மட்டும் தொடர்ந்து பண்ணுவாங்க. நான் என்ன வீடியோ போட்டிருந்தாலும் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணி சொல்லுவாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு. அப்படி தான் அவங்க வந்து சத்யநாராயண பூஜை பற்றி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பேசி கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடணும். இந்த வீடியோ வர அன்றைக்கே அந்த வீடியோ வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோ எடுத்து வச்சிடுறோம். அதை கரெக்டாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் பத்தலை. ஏன்னா வீட்டு வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையும் பார்க்கணுன்னா கொஞ்சம் அதுக்கு நிறைய டைம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆடி மாதம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய அம்பாளுக்கெலாம் நிறைய அலங்காரங்களுக்கு வந்து குறையே இருக்காது. எங்கள் வீட்டை சுற்றி நிறைய அம்மன் கோயிலெலாம் இருக்குது. அப்படி கோவிலுக்கெலாம் போனீங்கன்னா அம்பாளோட அழகை மட்டும் பாருங்கள், சூப்பராக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, அப்படியே தலை அழகாக நகையெல்லாம் போட்டு பட்டு புடவெல்லாம் கட்டி ரொம்ப அழகாக இருப்பாங்க. அம்பாள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலே இருக்கும். அதுவும் ஒரு சில கோவிலில் வந்து வாரம் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க. மீனாட்சி அம்மன், அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன், அப்புறம் துர்காதேவி, மூகாம்பிகை, அந்த மாதிரி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அம்மன் கோவில் இருக்குது. ஆனால் வீடியோலாம் எடுக்க விட மாட்டாங்க, இல்லாட்டி வீடியோ எடுத்து போட்டுடலாம். ஆனால் உற்சவர் சிலைன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, வீதி உள்ளே வருவாங்கள்ல அம்பாள் சிலை, அந்த சிலையில் பண்ணுற அலங்காரம் எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற சாமி சிலைக்கு வந்து அந்த ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எடுக்க முடியாது, இல்லைனா உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம். இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டியதான். ஓகேங்க, இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இனி அடுத்தடுத்து வர வீடியோஸும் பாருங்கள். அப்படியே என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.